எல்லோருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் மல்லி வந்து நம்ம செகண்ட் டைம் வந்து ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம், மீன் அமிலம் எல்லாமே வந்து கொடுக்குறோம். ஏன்னா போன டைம் வந்து கொடுத்தோம் 15 நாள் இடைவெளியில் வந்து நம்ம கொடுக்குறோம். ஆனால் இது மட்டும் வந்து 15 நாளுக்குள்ளே 2 முறை கொடுக்குறோம். ஏன்னா களைகளை வந்து உடனே கொடுத்தா வந்து கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பயிர் வந்து ஈஸியாக வந்து வளர்ச்சி இருக்கும். ஏன்னா எதை கொடுக்குறதா இருந்தாலும் அடியிலே நம்ம கொடுக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து கொடுக்குறோம் மைசூர் மல்லிக்கு. இப்போ காட்டுறேன் பாருங்கள். மீன் அமிலம், ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம் இது மூணுமே கலந்து இப்போ வந்து மைசூர் மல்லிக்கு வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பசுஞ்சாணம். இந்த பசுஞ்சாணத்தை நம்ம வந்து இந்த மாதிரி மோட்டர் எரிக்கும் போது அது கூடயே கொட்டி கரைச்சி மிதிச்சு விட்டுறணும். இந்த மாதிரி மிதிச்சு விடுறதுனால பார்த்தீங்கன்னா பூஞ்சான நோயும் நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லை, பயிர் நல்லா வந்து லீஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை பட்டையாக வரும். அதுக்காக தான் வந்து இது மாதிரி மெரிச்சு தண்ணி மூடியே நம்ம வந்து விட்டுடுறோம். தெரியுதுங்களா எவ்வளோ அளவுக்கு அழகாக போகுது பாருங்க. இதே மாதிரி பாசினே வந்தோம்னா நம்ம பயிருக்கு வந்து கெமிக்கல் உரமே தேவையில்லை. பக்கத்தில் தெரிகிற வயல் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கலு, அது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இது வந்து ஆர்கானிக்கு, ரெண்டுமே ஒரே நல்ல நட்டது தான். ஆனால் அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, பொறுமையாக வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்காக தான் நம்ம இயற்கையாகவே பண்ணுறோம்.